நல்ல நடிகர். என்ன சொல்ல போனால் ஹீரோவுக்கு ஈக்குவலான நடிகர் நீங்கள், எந்த ஹீரோவாக இருந்தாலும். ஏன் சினிமாவில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானாக எதுவும் பிளான் பண்ணல சார், அதுவாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உண்மையை சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோவம், ஜிகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக்க பயமே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன், எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுவுக்கு நல்லா தெரியும், நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்ததில்லை. இந்த மாதிரி என்னென்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும், டவுன்ஃபாலில் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படி தான் இருக்கும் கெரியரில், சில படம் நல்லா வெற்றி பெறும், இதில் மிக்ஸாக தான் இருக்கும், பட்டு போகாத, நீ நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டே கிளாஸ் இருக்குது எனக்கு, செவன்த்திக்கு தெரியும். ஸோ கட்டா குஸ்தி 2வும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ எந்தன் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம். அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறையா படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.